கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். But Christ is faithful as the son over God's house, and we are his house if we hold firmly to our confidence and the hope of which we boast. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருப்போம். ஆமென். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இதன் ஆசிரியர் மோசேயையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் குமாரனும் ஆண்டவரும் ஆவார். அதனால் கிறிஸ்துவின் மகிமை மோசேயின் மகிமையை விட உயர்ந்தது என்று மிக தெளிவாக கூறுகிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இங்கே வீடு என்பது கட்டிடத்தை குறிக்கவில்லை. அது தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகளின் கூட்டத்தை குறிக்கிறது. மோசே வீட்டிற்குள் பணியாற்றிய ஊழியக்காரன். கிறிஸ்து அந்த வீட்டின் உரிமையாளர். மோசே வீட்டிற்குள், அதாவது தேவனுடைய ஜனங்களுக்குள் பணியாற்றிய ஊழியக்காரன். ஆனால் கிறிஸ்து அந்த வீட்டின், அதாவது விசுவாசிகளின் உரிமையாளர். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை எபிரேயர் 3:5 வாசிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 16:18 வாசிக்கிறோம். சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இயேசு தமக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்பின் பணியை முழுமையாக நிறைவேற்றினார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு கூறுவதை யோவான் 17:4 வாசிக்கிறோம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 கூறுவதை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உண்மை தன்மை ஒருபோதும் மாறுவது இல்லை. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பயத்தோடு அல்ல, தைரியத்தோடு வாழ்கிறார்கள். தேவன் நம்முடைய பிதாவாக இருப்பதால் அவருடைய சந்நிதியில் சுதந்திரமாக வாழலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை எபேசியர் 3:12 வாசிக்கிறோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டல் என்பது
நம்முடைய இரட்சிப்பின் நம்பிக்கையை பற்றிய சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் குறிக்கிறது. நாம் நம்மை பற்றி பெருமை பாராட்டவில்லை, கிறிஸ்துவுக்குள் பெற்ற கிருபையை பற்றியே மேன்மை பாராட்டுகிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5:2 மிக தெளிவாக கூறுகிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருப்பது, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு, அதை கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல, அது இறுதி வரை தொடரும் விசுவாச பயணம். ஆரம்பிப்பது மட்டும் போதாது, நிலைத்திருப்பதும் அவசியம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 24:12 வாசிக்கிறோம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்களித்திருப்பதை வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இது மிகவும் மகிமையான உண்மை. தேவன் கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் வாசம் பண்ணவில்லை, விசுவாசிகளின் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பேதுருவும் தமது 1 நிருபம் 2 அதிகாரம் 5 வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: மோசே ஊழியக்காரன், கிறிஸ்து குமாரன், சபை அவருக்கே சொந்தம். விசுவாசி தைரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இரட்சிப்பின் நம்பிக்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும். சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் விசுவாசத்தை விடாமல் முடிவு வரை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை, கீழ்ப்படிதல் நம்மை தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றும். சுருக்கமாக சொல்வதானால், கிறிஸ்துவே சபையின் தலைவர் என்பதை மறக்கக்கூடாது. தேவனிடம் தைரியமாக ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. சோதனைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு ஆழமான பெரிய சத்தியத்தை அறிவிக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் ஆண்டவர். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இறுதி வரை நிலைத்திருந்தால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஆகையால் நமது தைரியத்தையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் கர்த்தருக்குள் உறுதியாக நிலைத்திருந்து தேவனுடைய வாசஸ்தலமாக வாழ்வோம். என்ன வாழ்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரும் நாங்கள் உம்முடைய வீடுமாக இருப்பதை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து அதன்படி நடக்க கிருபை தாரும். எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் நேரங்களில் உம்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். பயத்தினால் அல்ல, விசுவாசத்தின் தைரியத்தினால் வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் இருதயங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றும். முடிவு பரியந்தம் உண்மையாய் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.